வணக்கம். நம்ம எல்லாருக்கும் பைக், கார்னா ஒரு தனி பிரியம். ஆனா அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடுறது எவ்வளவு முக்கியம்னு நாம யோசிக்கிறோமா? இது வெறும் ஒரு சட்டத்துக்காக இல்லைங்க. நமக்கும் ரோட்ல போற மத்தவங்களுக்கும் இது ஒரு முக்கியமான பாதுகாப்பு கவசம். ஆனா உண்மை நிலைமை என்ன? வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். இந்த நம்பரை பாருங்க, 66%. என்னது இதுன்னு கேக்குறீங்களா? நம்ம இந்திய சாலைகள்ல ஓடுற 3ல 2 வண்டிகளுக்கு கவர்மெண்ட் கட்டாயம்னு சொல்ற அந்த பேசிக் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கூட இல்லையா? இத உச்சநீதிமன்ற குழுவே சொல்லியிருக்கு. யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய ரிஸ்க். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருவேளை இன்சூரன்ஸ் இல்லாத வண்டியால ஒரு விபத்து நடந்தா அதனால பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கு எந்த ஒரு நஷ்ட ஈடும் கிடைக்கறதில்ல. அதனால தான் இன்சூரன்ஸுங்கிறது வெறும் நமக்கான செலவு மட்டும் இல்ல, அது ஒரு சமூக பொறுப்பும் கூட. சரி, இந்த பிரச்சனையோட ஆழம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். இது ஏதோ ஒரு புள்ளி விவரம் கிடையாது. இது நம்ம எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு நிஜமான அபாயம். வாங்க, இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம நாட்டுல இருக்கிற அடிப்படை சட்டம் இதுதான். ஒரு வண்டி ரோட்டுக்கு வருதுன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் கட்டாயம் இருக்கணும். இது நம்மளோட விருப்பம் இல்ல, இது சட்டம். அப்போ நம்ம முன்னாடி என்ன தேர்வுகள் இருக்கு? இன்சூரன்ஸ் கட்டாயம்னு சட்டம் சொல்லுது. அடுத்த கேள்வி, சரி, எந்த இன்சூரன்ஸை வாங்குறது? ஒரு வாகன உரிமையாளரா உங்களுக்கு முன்னாடி 2 முக்கியமான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. நீங்க வாங்குற பாலிசில உண்மையா என்ன இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சிம்பிளா சொல்றேன். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னா உங்க வண்டியால இன்னொருத்தரோட வண்டிக்கோ இல்ல அவங்களுக்கோ ஏதாவது சேதமாச்சுன்னா அத கம்பெனி பார்த்துக்கும், இது சட்டப்படி கட்டாயம். ஆனா அதே ஆக்சிடென்ட்ல உங்க வண்டிக்கு ஏற்பட்ட சேதத்துக்கு இதுல இருந்து ஒரு பைசா கூட கிடைக்காது. அதுக்கு தான் காம்ப்ரிஹென்சிவ் கவர். இதுல தேர்ட் பார்ட்டி கவர் ஆயிடும். கூடவே உங்க சொந்த வண்டிக்கு விபத்து, திருட்டு, தீ, வெள்ளம்னு எதனால சேதம் வந்தாலும் அதுக்கும் கிளைம் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த 2ல ஒரு பாலிசியை நீங்க தேர்வு செஞ்சிட்டீங்க. அடுத்த முக்கியமான கேள்வி, இதுக்கு எவ்ளோ செலவாகும்? அதாவது நீங்க கட்டுற பிரீமியம் தொகையை எந்தெந்த விஷயங்கள்லாம் முடிவு பண்ணுதுன்னு இப்ப நாம பார்க்கலாம். ஆமா, ரொம்ப சரியான கேள்வி. நீங்க கட்டுற பிரீமியம் காசுல என்னெல்லாம் இருக்கு, அது எப்படி கணக்கிடப்படுது, வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஐடிவினா ஒன்றும் இல்லை, உங்கள் வண்டியோட இன்னைய மார்க்கெட் வேல்யூ, அதாவது ரீசேல் வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை வண்டி திருடு போயிட்டாலோ இல்லை மொத்தமாக டேமேஜ் ஆயிட்டாலோ இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு தர்ற அதிகபட்ச தொகை இந்த ஐடிவி தான். ஐடிவி அதிகமாக இருந்தால் பாதுகாப்பு அதிகம், ஆனால் ப்ரீமியமும் கொஞ்சம் அதிகமாகும். ஐடிவி மட்டும் இல்ல, நீங்க என்ன மாடல் வண்டி வச்சிருக்கீங்க, அதோட இன்ஜின் பவர் என்ன, வண்டியோட வயசு, அப்புறம் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க, இது எல்லாமே உங்க பிரீமியத்தை தீர்மானிக்கும். உதாரணத்துக்கு, சென்னை மாதிரி பெரிய நகரங்கள்ல ஆக்சிடென்ட் ரிஸ்க் அதிகம். அதனால அங்க பிரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ உங்க கையில இருக்கிற ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி சொல்றேன். அதுதான் நோ கிளைம் போனஸ், அதாவது NCB. நீங்க பாதுகாப்பா வண்டி ஓட்டி எந்த கிளைமும் பண்ணாம இருந்தா உங்க பிரீமியத்தை குறைக்க இது ஒரு அருமையான வழி. இந்த டேபிள பாருங்க. நீங்க ஒரு வருஷம் எந்த கிளைமும் பண்ணலனா அடுத்த வருஷம் பிரீமியம்ல 20% டிஸ்கவுண்ட். இதே மாதிரி தொடர்ந்து 5 வருஷம் எந்த கிளைமும் இல்லனா உங்க ஓன் டேமேஜ் பிரீமியத்துல நேரா 50% தள்ளுபடி. அதாவது பாதிக்கு பாதி பணம் மிச்சம். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய சேமிப்பு. இதுல ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, இந்த NCB போனஸ் உங்க வண்டிக்கானது இல்ல, இது உங்களுக்கானது. நீங்க ஒரு நல்ல டிரைவருங்கிறதுக்கான அங்கீகாரம் இது. நாளைக்கு நீங்க இந்த வண்டியை வித்துட்டு புதுசா ஒரு வண்டி வாங்கினா கூட இந்த 50% டிஸ்கவுண்ட்டை அந்த புது வண்டிக்கு நீங்க கொண்டு போயிடலாம். சில சமயம் இன்சூரன்ஸ் வாங்குறதும் கிளைம் வாங்குறதும் கொஞ்சம் சிக்கலா இருக்கும்னு நாம நினைக்கலாம். ஆனா இப்போ நிலைமை மாறிடுச்சு. பாலிசிதாரரான உங்களுக்கு ஆதரவா அரசாங்கம் நிறைய புதிய விதிகளை கொண்டு வந்திருக்காங்க. அத பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். இன்சூரன்ஸ் கம்பெனிங்க உங்களை எப்படி நடத்தணும், பாலிசி விற்கிறதுல இருந்து கிளைம் செட்டில் பண்றது வரைக்கும் எல்லாமே இப்போ ரொம்ப வெளிப்படையா இருக்கணும்னு இந்த புதிய விதிகள் உறுதி செய்யுது. இது உங்கள மாதிரி நுகர்வோரை பாதுகாக்க கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான நடவடிக்கை. இந்த IRDAI விதிகளோட முக்கிய நோக்கமே இதுதான். உங்களை யாரும் ஏமாத்தி பாலிசி விற்க முடியாது. உங்களுடைய புகார்களுக்கு வேகமா தீர்வு கிடைக்கணும். எல்லா விஷயத்திலையும் உங்க நலன்தான் முக்கியம். சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப பவர் உங்க கையில இருக்கு. சரி, இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது ரொம்பவே முக்கியமான பகுதி. உங்க இன்சூரன்ஸ் பிரீமியத்தை சட்டப்பூர்வமா எப்படி குறைக்கலான்னு சில ஸ்மார்ட்டான டிப்ஸ் இங்க இருக்கு. இதை நீங்க உடனே பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இந்த செக்லிஸ்ட பாருங்க. முதல்ல ஒவ்வொரு வருஷமும் பாலிசியை புதுப்பிக்கும் போது அப்படியே பண்ணாதீங்க. ஆன்லைன்ல 2-3 கம்பெனியோட விலையை ஒப்பிட்டு பாருங்க. நிச்சயம் நல்ல வித்தியாசம் தெரியும். அப்புறம் உங்க வண்டிக்கு திருட்டு தடுப்பு சாதனம் மாதிரி பாதுகாப்பு கருவிகளை பொறுத்துனா அதுக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். முக்கியமா உங்க பாலிசியை லேப்ஸ் ஆக விடாம சரியான நேரத்துல புதுப்பிச்சிடுங்க. அப்பதான் உங்க நோ கிளைம் போனஸ் பத்திரமா இருக்கும். இந்த எல்லா விவரங்களையும் கேட்டதுக்கு அப்புறம் கடைசியா இந்த கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன்.
உங்க இன்சூரன்ஸ மாசம் மாசம் கட்டுற இன்னொரு பில்லா நீங்க பாக்குறீங்களா? இல்லனா எதிர்பாராத நேரங்கள்ல உங்களையும் உங்க குடும்பத்தையும் பாதுகாக்கிற ஒரு முக்கியமான நிதி கவசமா பாக்குறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.